வணக்கங்க. ஹராய்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து வேர்ல்டு கப்பில் வந்து இந்தியா இங்கிலாந்து வந்து செமிஃபைனல்ஸில் மூடினாங்க கயானாவில். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மழை பெய்யும் 90% சான்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு மழை பெஞ்சது, ஆட்டம் தடைப்பட்டது, அப்போ திருப்பி நடந்தது, அப்போ ஃபுல்லாக வெயில் அடித்து நல்லா விளையாண்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து டாஸ் போட்டாங்க. டாஸில் வந்து அவர் வந்து பட்லர் தான் ஜெயிச்சுட்டு இந்தியாவை வந்து பேட் பண்ண சொல்லிட்டார். எதனாலன்னா அவங்களுக்கு வந்து மழை பெய்ய சான்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டக்வர்த் லூயிஸ் பிரகாரம் டார்கெட் செட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அது வந்து அட்வான்டேஜ் இருக்கும். எப்படின்னா இப்போ நம்ம வந்து 20 ஓவர்ஸ் விளையாடுறோம்னு சொல்லிட்டு நம்ம விளையாடுவோம். ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் மெதுவாக விளையாண்டு பின்னாடி தான் அடிப்போம். ஸோ மழை பெஞ்சுன்னு வச்சு திடீர்னு வந்து 10 ஓவர்ஸ் 15 12 ஓவர்ஸ்ன்னு குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இருக்கிற பேலன்ஸ் கொஞ்சம் ஓவர்ஸில் தான் அடிக்கணும். ஸோ நமக்கு ரன் நிறையா வராது. ஆனால் அவங்களுக்கு வந்து டார்கெட் வந்து தெரிஞ்சிடும். 10 ஓவர் 12 ஓவர் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், மழை பெஞ்சுதுன்னா ஓவர்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா அப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே அடிப்பாங்க. விக்கெட்டும் நிறையா இருக்கும். ஸோ கம்மி ஓவர்ஸும் நல்லா அடிச்சிடலாம். ஸோ அது ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார், நாங்கள் செகண்ட் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரோஹித் சொன்னார், நான் டாஸ் ஜெயிச்சிருந்தாலும் நான் ஃபஸ்ட் பேட்டிங் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரொம்ப கேஷுவலாக அவர் சொன்னார். ஸோ நம்ம விளையாட போன உடனே பார்த்தீங்கன்னா கோலி வந்து ஒரு 6 அடிச்சார். நல்லா இந்த தடவை விளையாடுவார்னு பார்த்தா அடுத்த பாலே அவுட் ஆகிட்டார். ஸோ அவுட் ஆகி போயிட்டாரா. ரிஷப் பண்ட் வந்தார். அவரும் வந்து ஒரு 4 ரன் எடுத்துகிட்டு அவரும் அவுட் ஆகி போயிட்டார். ஸோ ரொம்ப பயமாயிடுச்சு. எப்படின்னா இந்த பிச்சில் வந்து பால் வந்து அப்படி வருதுங்க, பேட் பண்ணி ரன் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம. எப்படின்னா பால் வந்து திடீர்னு வந்து ஸ்லோவாக வருது, ரொம்ப கீழால் வருது, திடீர்னு பவுன்ஸ் ஆகுது, ஸ்விங் ஆகுது. ஸோ அதனால் எப்படி பால் வருதுன்னு ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஸோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, ஐயோ நம்ம வந்து ஏற்கனவே 2022 வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து செமிஃபைனல்ஸ் வந்து இங்கிலாந்து கிட்ட தோத்துட்டோம், அது மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கேப்டன் ரோஹித் இருக்காரு, அவர் என்னமா விளையாண்டாருங்க. ரொம்ப தைரியமாக ஒரு பயப்படாமல் துணிச்சலாம் நல்லா ஷார்ட்டாக அடித்தார். அவர் அடிச்சதால் தான் ரன்னே ஏறிச்சுங்க. அப்படி நல்லா அவ்வளோ, அதாவது ஒரு கண்ணாப்பனா அடிக்கிறது கிடையாது, ரொம்ப கிரிக்கெட் ஷாட் தான் அடித்தார். ரொம்ப சூப்பராக தைரியமாக நல்லா, எப்படி சொல்கிறது, ரொம்ப அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக விளையாண்டார். அதுக்கப்புறம் ஸ்கை வந்தார். ஸ்கையும் இவரும் சேர்ந்து அப்படி சூப்பராக 73 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் 2 பேரும் சேர்ந்து அப்படி 2 பேரும் வந்து நல்லா 6 4ன்னு அடித்து சில ஷாட்ஸ் வந்து ஸ்கை அடிச்சார் பார்த்தீங்களா. அப்போ வந்து கமெண்டேட்டராக சொல்கிறாங்க, இது என்ன ஷாட், இது கிரிக்கெட்லேயே இல்லையே இது ஷாட், இந்த ஷாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்தளவு பிரமாதமாக 2 பேர் விளையாண்டு ஒரு கேப்டன் எப்படி ஆடணும், ஒரு டீம் எப்படி வழி நடத்தணும், எப்படி வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு. மற்ற பிளேயர்ஸ் முன்னாடி அவுட் ஆனால் கூட ஒரு டென்ஷனே இல்லை, முகத்தில் கூலாக ஒரு காமாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் விளையாண்ட மாதிரி தான் அந்த ரோஹித் பண்ணது. அது மாதிரி அடிச்சு ஒரு 57 ரன்ஸில் வந்து அவர் அவுட் ஆகிட்டார். அதில் ரஷீத் பால் தான் அவுட் ஆனாருங்க. அதுக்கப்புறம் இவரும் அவுட் ஆகிட்டார், ஸ்கையும் அவுட் ஆகிட்டார். அப்புறம் வந்தவங்களாம் கொஞ்சம் ஹர்திக் கொஞ்சம் எடுத்தார், ஜடேஜா, அக்ஷர் கொஞ்சம், துபே வந்து 0ல் அவுட் ஆகிட்டார். இப்படி கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து 171 எடுத்தோம் டார்கெட். 171 வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் எப்படின்னா இந்த பிச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா அசிஸ்ட் பண்ணிச்சுங்க, ஸ்பின் நல்லா எடுத்துச்சு. அது வந்து எப்படின்னா நம்ம வந்து ரோஹித் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணார். ஆனால் அவங்க வந்து சரி ஜட்ஜ் பண்ணலையான்னு தெரியல, 2 பேர் தான், லிவிங்ஸ்டனும் அதில் ரஷீத் தான் பவுல் பண்ணாங்க ஸ்பின்னர்ஸ். மொயின் அலியும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்படி எடுத்துட்டோம். ஸோ அந்த ரன்னு பார்க்குறப்பே பட்லர் முகமே ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா இவ்வளோ ரன், ஏன்னா வந்து ஒரு 150 எடுத்தாலே நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்த சமயத்தில் 171 ஜாஸ்தியாகவே நம்ம எடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்தாலும் வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க இந்தியன்ஸு. அடுத்தாப்பில் வந்து இவங்க இங்கிலாந்து வந்து பேட் பண்ண வந்துச்சு. வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பட்லரும் சால்ட்டும் வந்தாங்க. பட்லர் ஒரு 3 4லாம் அடித்தார். சரி நல்லா விளையாடுறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பவர் பிளேயில் அக்ஷர் பட்டேல் கூப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பவர் பிளேயில் அக்ஷர் பட்டேலில் கொண்டு வந்துட்டாருங்க. 3வது ஓவரே கொண்டு வந்துட்டார் ரோஹித். வந்து ஃபஸ்ட்டு பால்லே பட்லர் அவுட்டுங்க. பட்லர் அவுட் ஆனே அவங்க தெரியுது, அவங்க எடுக்க முடியாது, ஒன்றா விக்கெட் போகுது. அப்பயே தெரிஞ்சு போச்சு நம்ம வின் பண்ணுவோம் சொல்லிட்டு. அதில் வந்து ப்ரூக் மட்டும் ஒரு 25 ரன்ஸ் எடுத்தார். மற்றவங்களாம் அப்புறம் இவர் ஆர்ச்சர் வந்து ஒரு 18 ரன் எடுத்தார், 2 6லாம் அடித்தார். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் எடுத்து அப்படியே போயிட்டு கடைசியில் வந்து 103க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. பிரமாதமாக விளையாண்டாங்க. அந்த மேட்ச் கண்டிப்பாக பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்து பார்க்குறதுக்கே. ஒரு எப்படின்னா ஒரு பரபரப்பு இல்லை, ஒரு பயம் இல்லை, கேஷுவலாக பொறுப்பாக அவ்வளோ நம்ம டீம் ஜெயிக்கணும்னு சொல்லி யாருமே வந்து இண்டிவிஜுவலும் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் இதுக்கெலாம் ஆடலை. நம்ம டீமுக்காக ஆடி டீம் ஜெயிக்கணும் அப்படி தான் எல்லாருமே இருந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் நேற்று விளையாடு கேம் வந்து
ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இவரு குல்தீப் யாதவ் வந்து ஒரு 3 விக்கெட்டு, அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட்டு, பூம்ரா வந்து ஒரு 2 விக்கெட்டு, 2 ரன் அவுட் சூப்பரா பண்ணாங்க. பண்ணி ஆல் அவுட் ஆயிட்டாங்க 1-3க்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து இந்தியா வந்து செமி ஃபைனல்ஸ் போயிட்டோம் நம்ம. ஃபைனல்ஸ் போயிட்டோம் நம்ம. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, இதில வந்து நெறைய கிரிட்டிசிசம் நெறையா வந்தது. ஏன்னா, இது நடக்கிறப்ப என்ன பண்ணாரு, இங்கிலாந்து பிளேயர் இருக்கார்ல நசீர் ஹுசைன் வந்து நசீர் ஹுசைன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரொம்ப கிரிட்டிசைஸ், அதாவது இந்தியா வந்து ஜெயிக்கிறது பொறுக்கலையா, இல்லை எல்லா டீமும் இப்படி தான் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இந்த செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக தான் எல்லாமே நடக்குது. பிச்சு கூட அவங்களுக்கு தேவையான மாதிரி தான் வைக்கிறாங்க. டிரினிடாட் தான் ஆக்சுவலாக நடந்திருக்கணும் செமிஃபைனல்ஸ். அதனால கயானாவில் வைக்கிறாங்க. ஏன்னா கயானாவில் மழை பெய்ய சான்ஸ் ஒரு 90% மழை பெய்ய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மழை பெஞ்சு வாஷ் அவுட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இந்தியா தான் ஒரு தோல் டிஃபீட் கூட இல்லாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா. எல்லாமே ஜெயிச்சு வந்தனால இந்தியா தான் வந்து இதுக்கு போயிடும், இது செமிஃபைனல்ஸ் போயிடும். அதனால தான் அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தா எதையுமே வந்து வாயில் பதில் சொல்ல, செயலில் தான் நம்ம இந்தியா பதில் சொன்னாங்க. எப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஸ்பின் எடுக்கும்னு சொல்லிட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சு ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணார். அதே மாதிரி வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வச்சுருந்தா கூட மொயின் அலி யூஸ் பண்ணாமல் இவங்க 2 ஸ்பின்னர்ஸ் லிவிங்ஸ்டனையும் அந்த அதில் ரஷீத்தையும் வச்சு தான் வந்து போட்டாங்க. ஸோ ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரொம்ப நல்ல மேட்சிங் அந்த மேட்ச் நேற்று. பட்லர் கூட சொல்லியிருந்தாரு, மேட்ச் முடிஞ்சதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 20-30 ரன் வந்து நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துட்டோம். மற்றபடி வந்து ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க. அவங்க வந்து டிசர்விங் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு டிசர்விங் இந்தியா ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஸ்பின்னர் சூப்பராக போட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. நானும் வந்து டாஸ் வந்து ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு செகண்ட் பேட்டிங் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஒன்றா தான் இருந்தது. மழை பெஞ்சது எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ நான் மொயின் அலி யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ண விட்டுட்டேன். ஆனால் அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக போட்டாங்க அப்படி சொல்லி அவர் நல்லா பாராட்டி தான் சொல்லியிருந்தார் அவர். ஸோ அது ஒன்று. அடுத்தது வந்து நாக் அவுட்டில் வந்து எப்போதுமே இந்தியா பார்த்தீங்கன்னா சொதப்போம், கொஞ்சம் சொதப்பி அவுட் அந்த அளவு ஜெயிக்காம வந்துடும். ஸோ பயமாக இருந்தது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தியா அழகாக ஜெயிச்சு வந்துருச்சு. அப்புறம் வந்து இது ஃபைனல்ஸில் என்ன ஒரு பியூட்டினா, சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியாவும் 2 டீமுமே ஒரு டிஃபீட் கூட ஆகாமல், ஒரு தோல்வி கூட இல்லாமல் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம். எப்படியும் ஃபைனல்ஸ்க்கு வந்த டீம் ஏதோ ஒரு விதத்தில் லீக்லேயோ இல்லை சூப்பர் 8 எதுலேயோ செமிஃபைனல் எதுலேயோ செமிஃபைனல்ஸ் கிடையாது, முன்னே லீக்லேயோ ஒரு தோத்துட்டு தான் வருவாங்க. ஆனால் வந்து 2 பேருமே சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி இந்தியாவும் சரி ஒரு தோல்வி கூட இல்லாமல் ஃபுல்லாக ஜெயிச்சுட்டு தான் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. இது ஃபஸ்ட் டைமுங்க. இந்தியா வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தாங்க ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கு. ஃபைனல்ஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு பரபரப்பே இல்லாமல் ஒரு கேஷுவலாக விளையாண்ட மாதிரி தான் இது. ரொம்ப என்னன்னு சொல்கிறது, அவ்வளோ டேலண்டடாக ஒரு ஈஸியாக விளையாண்டாங்க. அதுதான் ஏன்னா முன்னே சொல்லியிருந்தார் ரோஹித், அதிரடியாக ஒரு 3-4 மேட்ச்சு அப்படி தான் தெரியுது ரோஹித் விளையாடுறது ஒரு அதிரடியாகவும் பயம் இல்லாமல் விளையாடுவோம் சொல்லி அப்படி தான். அதே மாதிரி இதுக்கும் என்ன சொல்லியிருந்தா தெரியுமா, நாங்கள் செமிஃபைனல்ஸ் நாங்கள் மைண்டில் வச்சுக்கல, இந்த கேம் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. என்ன நினச்சிட்டு போனதை அழகாக செயல்படுத்திட்டாங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீமில் வந்து யாருமே இண்டிவிஜுவல் சாதனைக்கு விளையாடல, வந்து டீமுக்காக தான் விளையாண்டாங்க வழி தனியாக சாதனைக்காக இல்லை. அடுத்தது டீம் வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அனௌன்ஸ் பண்ணுறப்பயே 4 ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் சொன்னாங்க. அப்போ எல்லாமே சொன்னாங்க 4 ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப கிரிட்டிசைஸ் நிறைய வந்து ஃபேன்ஸாக ரொம்ப திட்டினாங்க போனாங்க, எதுக்கு 4 ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ப்ரெஸ் மீட் நடக்கிற போல ரோஹித் கிட்ட கேட்டாங்க எதுக்கு 4 ஸ்பின்னர்ஸ்னு. அவர் சொன்னார், இப்போ நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை, மேட்ச் நடக்கிறப்ப நீங்களே புரிஞ்சுப்பீங்க, அப்போ நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொன்னார். ஸோ இப்போ வந்து இந்த மேட்ச்சில் வந்து 3 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரா சஹால் மட்டும் யூஸ் பண்ணல. இந்த 3 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணி அப்போ விக்கெட் வந்தது, இதுதான் காரணம், அவர் அன்றைக்கே வந்து அவர் ஜட்ஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப பாராட்டினாங்க. அவருடைய கேப்டன்சியை பற்றி ரொம்ப பாராட்டுறது, அவ்வளோ பாராட்டுதல் வருதுங்க ரோஹித்துக்கு. அவ்வளோ என்ன ஒரு கேப்டன் அவர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாராட்டுதல் வந்துட்டு இருக்கு அவருக்கு. அடுத்து வந்து அக்ஷர் பட்டேல் தான் வந்து நேற்று மேன் ஆஃப் த மேட்சுங்க. சரி ரோஹித் கொடுப்பாங்களோன்னு பார்த்தோம், இல்லை அக்ஷர் பட்டேல் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அக்ஷர் பட்டேல் சொல்ல நான் பாலை வந்து ஸ்லோவாக போடணும்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி போட்டேன், அதே மாதிரி கரெக்டாக ஸ்லோவாக போட முடிஞ்சுது, நான் ஃபாஸ்ட்டாக போட்டு ரன் எடுத்துருப்பாங்க, ஸோ ஸ்லோவாக போடுற மாதிரி தான் போட்டேன் அப்படின்னாரு. முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, பவர் பிளேயில் அவர் போட வைக்கிறதா இருந்தது சொல்லி அவர் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இந்த இன்சமான் உல் ஹக் இருக்கார் பார்த்தீங்களா, பாகிஸ்தானு. அவரு ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இதான் ஜெயிக்கிறப்ப பொறுக்க முடியாம பேசுறது. இந்தியா வந்து பால வந்து டேம்பர் பண்ணாங்க. அந்த டேம்பரிங்னால தான் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போடுறப்ப அப்படி போட்டார் ஹர்ஷதீப் சிங். அது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப நேத்து கூட தான் மேட்ச்ல ஜெயிச்சோம். ஜெயிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயமா நசீர் ஹுசைன் ஜெயிச்சார் பார்த்தீங்களா, சொன்னார் பார்த்தீங்களா, அதில கூட நம்ம வந்து ஈஸியா ஜெயிக்கலாம். 68 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சோம். ஸோ இது வந்து அவங்க குற்றச்சாட்டுல வயித்தெரிச்சல்ல பேசுறதா தான் அர்த்தமாகுது. அப்புறம் பாகிஸ்தான் ஷொயாப் அக்தர் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ரொம்ப இந்தியாவை வந்து ரொம்ப பிடிச்சு அப்படி சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வந்து வேர்ல்டு கப்புக்காக ரோஹித் வந்து ஒரு தன்னலமற்ற ஒரு கேப்டன் அவரு. அவர் வந்து தனக்காக விடாம இந்தியா கப்பு ஜெயிக்கணும் அவ்வளோ போராடி விளையாடுறாரு. கண்டிப்பா ரோஹித்துக்காக நம்ம வந்து இந்தியா வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விஷ் பண்ணியிருக்கிறாரு. என்ன பாருங்க, பக்கத்து நாடு அப்படியே போட்டி, பாகிஸ்தான் இந்தியா போட்டினாவே ரொம்ப ஒரு இதா பயங்கர டெரரா இருக்கும். ஆனா அவரே வந்து ஷொயாப் அக்தரே அப்படி சொல்லியிருக்கிறார். அதாவது அவரு ரோஹித்தோட குணம் வந்து அப்படி இருந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. அதாவது சரி ரோஹித்துக்காக கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேத்து முடிஞ்சோன ரொம்ப எமோஷனல் ஆயிட்டார் போல ரோஹித்து. ஆயிட்டு ஒரு மாரி ரொம்ப கண்ணு கலங்கி உட்காந்துட்டாரு அப்படியே அந்த இடத்துல. அப்புறம் என்ன பண்ணார், கோலிலாம் வந்து கன்சோல் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப எமோஷனலா ஆயிடுச்சு போல இருக்கு. ஒரு ஜெயிச்சது போனது கண்ட்ரோல் பண்ண முடியாம சொல்லிட்டு. ஏன்னா மேபி இந்த வேர்ல்டு கப் வந்து லாஸ்ட்டுன்னு சொல்றாங்க ரோஹித்துக்கு, கோலிக்குலாம் சொல்லிட்டு. அதனால கூட இருக்கலாம். இல்ல கப்பு ஜெயிக்கணும்னு நினைச்சாரோ, இல்ல கப்பு ஜெயிச்சல் எமோஷனல்ல ஒரு ஆனந்த கண்ணீரா என்னன்னு தெரியல. அப்படி ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து ஃபைனல்ஸ்ங்க இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு, இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. நம்ம கண்டிப்பாக வந்து இந்தியா ஜெயிக்கணும்னு நம்புவோம். நாளைக்கு மேட்ச் வந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.